தற்போது திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் ஆலோசனை நடத்திட்டு வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். என்னென்ன தொகுதிகள்லாம் தற்போது பட்டியலிட்டு இருக்கிறீங்க? குறிப்பா எத்தனை தொகுதிகள் நீங்க போட்டியிட இந்த முறை வாய்ப்பு இருக்கு சார்? மொத்தம் 7 தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறோம். 4 தொகுதிகள் வேண்டும் என கோரியிருக்கிறோம். 3 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி என்ற கோரிக்கை அடங்கிய மனுவை அண்ணன் TR பாலு அவர்களின் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவிடம் ஒப்படைத்திருக்கிறோம். மீண்டும் நடக்க உள்ள பேச்சுவார்த்தையில் இறுதி செய்வோம். தொடர்ச்சியாக பொது தொகுதி கேட்கப்பட்டு வருகிறது. இந்த முறை அது ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதுக்கான சாத்தியக்கூறு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்போம். நீங்க இந்த தேர்தலில் போட்டியிடுறீங்களா சார்? போட்டியிடுவேன். சார், தொடர்ச்சியாக இன்னைக்கு ஆளுநருடைய அந்த உரை புறக்கணிப்பு எப்படி பாக்குறீங்க? அவர் முன்கூட்டியே முடிவெடுத்துக் கொண்டு அவைக்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பரபரப்பை உருவாக்க வேண்டும், அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதற்கு நாம் இங்கே இடம் கொடுக்கக்கூடாது. அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து அவருடைய நடவடிக்கைகளை கண்டிக்க வேண்டும் என்பதோடு திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு சட்டப்பூர்வமாகவே அவரை இங்கிருந்து, இந்த பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கூட்டணி தொடர்ச்சியாக தொடர்ச்சியா வலு குறைந்துட்டே வருது. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து டெல்லி ஆம் ஆத்மி, இது மாதிரி தொடர்ச்சியாக காங்கிரசுக்கும் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிக்கும் போட்டி அப்படிங்கிறது நிலவு வருது. இது பாதிப்பு. இந்தியா கூட்டணியை விட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறவில்லை. தொகுதி பங்கீடு செய்வதில் காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவர்கள் ஒருவேளை தனித்தே போட்டியிட்டாலும் மம்தா பானர்ஜி அவர்களின் உறுப்பினர்கள் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள். தேர்தலுக்கு பின்னர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்குத்தான் உதவுவார்கள். இப்போ காங்கிரஸ்க்கு எதிராகத்தான் அவங்களும் வாக்கு கேட்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஒரு தேர்தல் வெற்றி பெற்றால், காங்கிரஸை எதிர்த்து மம்தா வெற்றி பெற்றால் அது இந்தியா கூட்டணிக்குத்தான்.